அன்பான நண்பர்களே, புயல் வீசும்போது காற்றில் இரண்டு வகையான மரங்கள் இருக்கும். ஒன்று காற்று அடித்த வேகத்தில் வேரோடு சாய்ந்து உடைந்து விழும். இன்னொன்று காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் வளைந்து கொடுத்து புயல் ஓய்ந்த பிறகு மீண்டும் நிமிர்ந்து கம்பீரமாக நிற்கும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இதில் எந்த மரம்? உங்கள் வாழ்க்கை இப்போது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி சென்று கொண்டிருக்கிறதா? வேலையில் தாங்க முடியாத அழுத்தம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பணப்பிரச்சனை கழுத்தை நெரிக்கிறது, என்னை சுற்றி நடக்கும் எதையுமே என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று மூச்சு முட்டும் நண்பர்களே. வாழ்க்கை அமைதியாக இருக்கும்போது, எல்லோரிடமும் பணம் இருக்கும்போது, யார் வேண்டுமானாலும் தைரியசாலியாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை உங்களை போட்டு அடித்து துவைத்து ஒரு பெரிய குழப்பத்தில் தள்ளும்போதுதான் உங்கள் உண்மையான முகம் வெளியே வரும். அந்த புயலில் எப்படி நிமிர்ந்து நிற்பது என்று இந்த பதிவில் பார்ப்போம். 4 அற்புதமான விதிகளையும் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலில், குழப்பம் என்றால் என்ன? அது ஏதோ ஹாலிவுட் படத்தில் வருவதைப் போல உலக போர் கிடையாது. நம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் தான். காலையில் கண் விழிக்கும் போதே மனதுக்குள் ஒரு இனம் புரியாத பயம் வரும். இன்றைக்கு எடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் எப்படி பதில் சொல்வது என்று வரக்கூடிய அந்த குழப்பம். திடீரென்று ஒரு நாள் அலுவலகத்திலே மேலாளர் நம்மை அழைத்து, நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லும்போது நிலை குலைந்து போவோமே, அது ஒரு குழப்பம். நம் உயிர் மூச்சாக நம்பிய ஒருவர் நம்முடைய துணையாகவோ அல்லது நண்பர்களாகவோ இருக்கலாம், நம் முதுகில் குத்திவிட்டு துரோகம் செய்துவிட்டு போகும்போது நெஞ்சு வலிக்க என்ன நடக்கிறது என்று புரியாமல் நிற்போமே, அதுவும் குழப்பம்தான். தொழிலில் பெரிய நஷ்டம், பொதுவெளியில் பெரிய அவமானம், இல்லை ஒரு பெரிய மருத்துவ ரிப்போர்ட் வந்து வாழ்க்கையே புரட்டி போடுவது, இவை எல்லாம் தான் நிஜமான புயல். இப்போது நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் நண்பர்களே, நீங்கள் தனியாக இல்லை. இந்த உலகத்திலே வெற்றி பெற்ற அத்தனை பேரும் இந்த சவால்களை தாண்டி வந்தவர்கள் தான். இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது நாம் முதல் முறையாக கடவுளிடம் கேட்கும் கேள்வி என்ன? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நான் என்ன தவறு செய்தேன்? இது எனக்கு கிடைத்த தண்டனையா என்றுதான் நாம் அழுவோம். ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நெருப்பு இல்லை என்றால் தங்கம் ஜொலிக்காது, அழுத்தம் இல்லை என்றால் கரி வைரமாகாது, பிரச்சனை இல்லை என்றால் மனிதன் வெற்றியாளனாக முடியாது. இந்த அழுத்தம் உங்களை அழிக்க வரவில்லை, உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசுரனை, ஒரு வெற்றியாளனை வெளியே கொண்டு வர வந்திருக்கிறது. இதை எப்படி எதிர்கொள்வது? அதுக்கு 4 முக்கியமான விதிகள் உண்டு நண்பர்களே. முதலாவது விதி, உங்களால் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உளவியலில் இதை லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் அது. புயலை உங்களால் நிறுத்த முடியாது, ஆனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய குடையை உங்களால் சரியாக பிடிக்க முடியும். இன்னொருவர் உங்களுக்கு துரோகம் செய்வதை உங்களால் தடுக்க முடியாது, ஆனால் அதற்காக நீங்கள் அழிந்து போகாமல் இருப்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். வெளியே நடக்கும் சூழ்நிலையை கட்டுப்படுத்த நினைக்காதீர்கள், அதற்கு நீங்கள் கொடுக்கும் எதிர்வினையை, ரியாக்ஷனை கட்டுப்படுத்துங்கள் நண்பர்களே. இரண்டாவது விதி, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். இமோஷனல் டிசிப்ளின், இது மிக முக்கியம். குழப்பமான நேரத்தில் நமக்கு கோபம் வரும், அழுகை வரும், விரக்தி வரும். இது இயற்கையான ஒன்று. மூளை அறிவியலில் இதை அமிக்டாலா ஹைஜாக் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு பெரிய அதிர்ச்சி வரும்போது உங்கள் மூளையின் உணர்ச்சி பகுதி உங்கள் சிந்திக்கும் திறனை தற்காலிகமாக செயலிழக்க செய்துவிடும். ஆனால் அந்த உணர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கக்கூடாது. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி, நீங்கள் கடைசியாக கோபத்தில் எடுத்த முடிவு என்ன? என்ன ஆனது? யோசித்து பாருங்கள். முக்கால்வாசி நேரம் அது தவறாகத்தான் முடிந்திருக்கும். அதனால் கோபத்தில் இருக்கும்போது யாருக்கும் செய்தி அனுப்பாதீர்கள். சோகமாக இருக்கும்போது எந்த பெரிய முடிவும் எடுக்காதீர்கள். உணர்ச்சிகள் மேகங்கள் மாதிரி வந்துவிட்டு போகும், ஆனால் நான் வானம் மாதிரி நிலையாக இருப்பேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். மூன்றாவது விதி என்ன? வலியை எரிபொருளாக மாற்றுவது. ஒவ்வொரு வலியையும் ஒரு பாடமாக மாற்றுங்கள். கஷ்டம் வந்தால் மன உளைச்சல் வரும் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உளவியல் என்ன சொல்கிறது? போஸ்ட் ட்ராமேட்டிக் growth என்று ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கிறது என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதாவது மிகப்பெரிய வலிகளை தாண்டி வருபவர்கள் முன்பு இருந்ததை விட பல மடங்கு வலிமையான மனிதர்களாக உருவெடுப்பார்கள் என்று சொல்கிறது. ஒவ்வொரு வலியையும் ஒரு பாடமாக மாற்றுங்கள். ஒருவன் துரோகம் செய்து விட்டானா, அது உங்களுக்கு கிடைத்த அனுபவம். ஒரு தொழில் தோல்வி அடைந்து விட்டதா, அது உங்களுக்கு கிடைத்த ஒரு தரவு, அனுபவம்.
அழுது கொண்டே உட்கார்ந்து என் வாழ்க்கை போய்விட்டது என்று சொல்வதை விட்டுவிட்டு, இந்த குழப்பம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். உங்கள் வரி எல்லாமே உங்களை முன்னோக்கி தள்ளும் எரிபொருளாக மாறும். 4வது முக்கியமான விதி, உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்கள். உளவியலில் இதை செல்ஃப் ஸ்கீமா என்பார்கள். அதாவது உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. உங்களை ஒரு பாதிக்கப்பட்டவராக விக்டிமாக நினைத்தால் உங்கள் மூளை உங்களை அப்படியே முடக்கிவிடும். மனதளவில் வலிமையானவர்கள் யாருமே நாளைக்கு எல்லாமே சரியாகிவிடும் என்று கடவுளிடம் மன்றாடிவிட்டு உறங்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நிலைமை சரியாகிறதோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் இன்னும் வலிமையாக மாறுவேன் என்று சொல்லுவார்கள். நான் ஒரு போராளி என்று உங்கள் அடையாளத்தை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் என்றால் உங்கள் மூளை உங்களை ஒரு அசுரனாக செயல்பட வைக்கும். எந்த புயலும் உங்களை அசைக்க முடியாது. முயற்சி செய்பவர்களுக்குத்தான் இறைவனின் உதவியும் கூட கிடைக்கும். இந்த 4 விதிகளையும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்த ஒரு மனிதரின் கதையை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். 1914ஆம் வருடம் டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் நியூ ஜெர்சி என்ற இடத்தில் ஒரு பெரிய ஆய்வகம், பல $1,000,000 மதிப்புள்ள அந்த ஆய்வகத்தில் திடீரென்று தீப்பிடித்து எரிகிறது. கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பை அணைக்கவே முடியவில்லை. அந்த ஆய்வகத்தினுடைய உரிமையாளருக்கு அப்போது வயது 67. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்த பணம், அவருடைய அத்தனை ஆராய்ச்சிகள், ஆவணங்கள் எல்லாமே அவருடைய கண் முன்னாடியே எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது. அவருடைய 24 வயது மகன் ஓடி வருகிறான். அப்பா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அழுது கொண்டே கத்துகிறான். ஆனால் அந்த 67 வயது முதியவர் அந்த நெருப்பையே அமைதியாக பார்த்து கொண்டு நின்றார். அவர் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை. அவர் தன் மகனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். போய் உன்னுடைய அம்மாவையும் அவருடைய நண்பர்களையும் அழைத்து கொண்டு வா. வாழ்க்கையில இப்படி ஒரு பிரம்மாண்டமான நெருப்பை அவங்க பார்த்திருக்கவே முடியாது என்று சொன்னார். மகனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று நினைத்தான். அப்போது அந்த முதியவர் சொன்னார், நாம் செய்த தவறுகள், குப்பைகள் எல்லாமே இன்றைக்கு எரிந்து சாம்பலாகிவிட்டது. கடவுளுக்கு நன்றி. நாளைக்கு நாம் புதிதாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார். எல்லாம் அழிந்து போன அந்த நொடியில் அவர் தன்னுடைய ரியாக்ஷனை கட்டுப்படுத்தினார். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த முதியவர் வேறு யாரும் இல்லை, உலகத்துக்கு மின்குமிழை பல்பை கண்டுபிடித்து வெளிச்சம் கொடுத்து தோமஸ் ஆல்வா எடிசன். அடுத்த 3 வாரத்தில் எடிசன் ஒரு புது ஆய்வகத்தை கட்டி முடித்தார். இதுதான் நிஜமான போராளியின் மனநிலை நண்பர்களே. எடிசன் கண் முன்னாடி தொழிற்சாலை எரிந்தது. உங்கள் கண் முன்னாடி உங்கள் வாழ்க்கை எரியலாம், உங்கள் உறவு முறை எரியலாம், உங்கள் வங்கி கணக்கு காலியாகலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்று நீங்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கலாம், ஆனால் நாளை அதையே நீங்கள் உலகத்துக்கு ஒரு வெற்றி கதையாக சொல்லுவீர்கள். துரோகம் செய்தவர்கள் முன்னால், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால், உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு ராஜாவாக எழுந்து நிற்பீர்கள். இந்த கஷ்டம் உங்களை அழிக்கவில்லை, உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. உங்களை உடைக்க இந்த உலகத்துக்கு சக்தி இருக்கலாம், ஆனால் உங்களை மீண்டும் கட்டி எழுப்பும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. புயல் நிரந்தரம் அல்ல, அந்த புயலை தாண்டி நிற்கும் நீங்கள்தான் நிரந்தரம். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எப்போதும் மறக்காதீர்கள் நண்பர்களே. புயல் உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரவில்லை, உங்களின் உண்மையான வலிமையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வருகிறது.